ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தம்ப்நெயிலில் மடத்துக்குளம் மார்க்கெட் அப்படின்னு போட்டுட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி சந்திரமுகியாக மாறி இருக்கிற என் பொண்ணை பாருங்க. மார்க்கெட் போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனை வாங்கத்தான் வந்தாங்க. ஃபோனை கீழே வச்சுட்டு திரும்பினா தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. மாடியில் வந்து பாட்டு போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து பார்த்துட்டு அப்படியே ஃபோனை வாங்கிட்டு வரலான்ட்டு வந்தேன். அப்படியே எங்கள் ஊரையும் பார்த்துக்கங்க. சுற்றி காமிக்கிற அளவுக்கு உங்கள் ஊர் என்ன மல்டிநேஷ்னல் சிட்டியான்னு கேட்காதீங்க. எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாத அமைதியான அழகான ஊர். இனி வர்ற வீடியோக்களில் எங்கள் ஊரை காமிக்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க மடத்துக்குளம். இங்கே சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை போடுவாங்க. அந்த சந்தைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். எங்க ஊர்லயும் காய்கறி சந்தை போடுவாங்கங்க. அது வெள்ளிக்கிழமை. ஆனா, அங்க இருக்கிற காய்கள விட சனிக்கிழமை இந்த மடத்துக்குளம் சந்தையில நெறைய காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதனால நான் இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்துட்டேன். இது குருவி பாவக்கா. ஹைபிரிட் இல்லாத நல்ல நாட்டு பாவக்கா. இதுல குழம்பு வச்சா, குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு கூறு ரூ. 20ன்னு வித்தாங்க. நெக்ஸ்ட் வெங்காயம். இப்ப விலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க. நான் எப்பவுமே இந்தெண்ணங்கட்ட தான் வாங்குவேன். வெங்காயம் தெளிவா இருக்கும். பல்லாரி வெங்காயம் 2 கிலோ ரூ. 100, சின்ன வெங்காயம் 1 1/2 கிலோ ரூ. 100. இது நான் வாங்க மாட்டேன் கருவாடு. ஆனா எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு இதுதான் ஃபேவரட். வெள்ளை பூண்டு மட்டும் வச்சு இந்த அண்ணன் விப்பாரு எப்பவுமே. இந்த மார்க்கெட் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு தாங்க. பெரியவங்கள்ல இருந்து ஸ்கூல் படிச்சுட்டு ஈவினிங் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்கூல் குழந்தைக வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். பெரிய கண்ணாடி கதவுகள் போட்ட கடையில் போய் சொன்ன விலைக்கு வாங்குறத விட இப்படி வாங்குறது ஒரு அனுபவம் தான். கேரட்டை பார்த்தா மட்டும் ஊட்டியிலிருந்து வந்து என் கூட ஒர்க் பண்ண மேம் தாங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டை பார்த்தா கூட ஐயா தோல் சுருங்கி இருக்கும்பாங்க. அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக மண்ணுக்குள்ளேருந்து கேரட்டை எடுத்து கழுவி சமைக்கிறவங்க, அவங்களுக்கு இது பிடிக்குமா? கொத்தமல்லி, கருகாப்பில், கீரையெல்லாம் இந்த கடையில் கிடைக்குங்க. நான் எப்போவுமே இந்தெண்ணங்கட்ட தான் கீரை வாங்குவேன். இந்த டைம் கொத்தமல்லி, தக்காளியோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. தக்காளியெல்லாம் 3 கிலோ ரூ. 50ன்னு வித்துட்டு இருந்தாங்க. காய்கறி மட்டும் கிடையாதுங்க, மளிகை பொருட்கள், தின்பண்டங்கள் கூட மார்க்கெட்டில் வித்துட்ருப்பாங்க. இன்னமும் தினக்கூலி, வாரக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க வாரம் வாரம் கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மார்க்கெட்டில் வாங்கி தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. கோவக்காய், தக்காளி எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக வித்துட்ருந்தாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, கேப்சிகம், பஜ்ஜி மிளகாய் எல்லாமே இந்த கடையில் வித்துட்ருந்தாங்க. இந்த அண்ணாக்கட்டையும் நான் வந்து காய்கள் வந்து வாங்குவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறுவையிலையும் சரி, கூறு போட்டும் சரி நிறையா காய்கள் வந்து வித்துட்ருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இந்த மார்க்கெட் வந்துட்டுருக்கேங்க. அப்போவெல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஸோ வந்து முதல்ல என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெளியிலேயே வச்சுருந்தாலும் கெட்டு போகாத சொரக்காய், உருளைக்கிழங்கு, புடலங்காய் இதெல்லாம் வந்து கடைசியாக யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்லேருந்து காய்க வாங்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க. அதை விட பெரிய வேலை இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது.